எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசிய இனத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சர் வாரிசு அல்ல, மன்னன் இல்லை, திவான் இல்லை, ஜமீன் இல்லை, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000த்திற்கு மேற்பட்ட வீரமறவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாது பாய்ந்தார்கள் என்றால் அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று. அல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இந்திய துணைக்கண்டமும் இணைந்து, அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன் பதாகை படங்களில் பார்க்கிறீர்கள், கரிக்கட்டையாக கடியை கிடக்கிறது நம் பிள்ளைகள் தான். உடல் சிதைந்து இறந்து கிடப்பது நம் பிள்ளைகள் தான். என்ன மொழி பேசப் போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா, ரஷ்யா உள்ள வருது, எப்படி ராணுவ தாக்குதல் நடத்தின? நம் மீது தடுத்தும்போது அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள், பத்துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள். உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் முன்னவன் அரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை. ஏன் மாண்பு, ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவி குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் 2008, 2009 அந்த காலகட்டத்துக்கு. 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000த்திற்கு மேற்பட்ட நமது மக்கள், கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன?
அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடை வந்த மக்களில் பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் தோற்றாலும் திரும்ப 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 களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். அதுதான் தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான். உலகிலே ஏதோ ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தள்ளலாம், எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம், நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தில் அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான். 2010 மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாய்விட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில் தான் இருக்கிறது இலக்கு. சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள் உயிரினுமிலே உடன் பறந்தார்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது, வாழ்ந்தது என்ற சுவடு இல்லாமல் முடிந்துவிடும். இப்போதே முடிந்து விட்டது.
மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான். அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். கடைசியாக நான் வென்று முடிப்பேன். அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்ற ஆதரவு குரல் எழுப்பவோ, ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவி காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி
போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நம் நெஞ்சுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த 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 தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேரர்கள், எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் நம் பிள்ளைகள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? இறுதியாக போர் முடிவதற்கு சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை, பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இங்கு மட்டும்தானா? தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள், வீட்டுக்குள் இல்லை என்றால் நெஞ்சு கூட்டுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே நெஞ்சிலே தலையிலே குண்டை சுமந்து இருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான். உன்னால் முடியும் வரை போராடு என்பதல்ல, நினைத்தது முடியும் வரை போராடு. முடிய வரை போராட இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராட வேண்டும். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஈழ மண்ணிலே பயணித்து போகிறது சிறு சிறு பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக. அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன். இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை, பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு. எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால் அதற்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்திடுறேன். ஏன்? உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான 3ம் நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறுமா? இல்லை, என்ன மாறிட போகிறது பார்ப்போம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல், பொறுமையாக இருந்து வென்று காட்டடான்.
அதனாலதான் எந்த பயில்ட்டையும் பேச்சு கிடையாது, எவன்டையும் பேச்சு கிடையாது. பேசியாச்சு இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து கடல் மலை மரம் செடி கொடி ஆடு மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்குல்ல, ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ, ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ. என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேல பாம்பாத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பாத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவிக்க கேடு. தெருவா ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா, 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகண்டாவே, நம்மாழ்வார் மகண்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பர். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்றேன் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்திரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான. ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன்.
உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏனது பேத்தி சொல்லிச்சு போட்டேன், பேரன் சொன்னான் போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பார்த்துக்க. அப்பாடி அப்பாடி. சரி, என்ன செய்யறது? பிறந்துட்டாங்க கூட, போராடி இறந்துட்டான் ரொம்ப பேர். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழத்திட்டு இருந்துருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு, நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு, இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை. எதுவும் பயனில்லை. ஆனா என்ன நினைக்க வேண்டியிருக்கு? நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு, முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல, மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல. ஆனா மறுபடியும் உழுது உழுது நம்பிக்கையோட ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. சொல்றான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்காக நாளா கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட 2 என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம். களத்தை நமதாக்குவோம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு. நமக்கு இருக்கிற ஒரே வழிதான். இவ்வளவு இழந்திருக்கான். நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு இவர்கள் தான் சொன்னார்கள். ஆயுதத்தை கீழே வைத்து விடுங்கள், போரை நிறுத்துங்கள், அரசியல் தீர்வை பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் தான். இந்த பன்னாட்டு சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஐநா பெருமன்றத்திலே போனால் இலங்கையிலே நடந்தது இனப்படுகொலை அல்ல, ஒரு போர்க்குற்றம், அவ்வளவுதான். அதை இனப்படுகொலை என்றே ஏற்க மறுக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. தமிழர்களின் தாயக விடுதலையை தடுக்கிறது. உலகத்தின் மரபென்ன? வல்லாதிக்கத்தின் அழகென்ன? எளியவன் பக்கம் நிற்பது. புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றான்? ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறார். அந்த பிறப்புரிமை கட்டுத்தான் நாம் போராடினோம். ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற மணப்பெண் வாழ பிடிக்கவில்லை என்றால் மனமுறிவு கேட்டு செல்வதை அவ குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு தேசிய இனம் விடுதலை பெற்று பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினவாதம் என்று பேசுவதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்கிறான். அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தை தான் பன்னாட்டு சமூகம் செய்கிறது, இந்திய பெருநாடு செய்கிறது. தன் கொடுமை. இனப்படுகொலை என்றால் படுகொலை செய்த இனத்தோடு படுகொலை செய்யப்பட்ட இனம் இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமில்லை என்ற நிலை வரும். அங்கே தனித்தமிழில சோசலிச குடியரசு மலரும். அதனாலேயே இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால் எவன் மறுப்பான்? எவன் மறுப்பான்? தமிழ் தேசிய அரசு நிறுவப்பட்டால் பல லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு தமிழீழ தேசிய அங்கீகார மாநாடு, ஊழக பெரும் தலைவர்கள், இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு என் தாயக விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் எனக்கு சொல்லு. என்னோடு நிற்க போறது யார், எனக்கு எதிராக நிற்க போறது யார்? இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. அங்கங்கே சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது இந்திய நாடாளுமன்றத்திற்கு அம்மையார் இந்திரா காந்தி அங்கே நடந்தது இனப்படுகொலை என்று பதிவு செய்தார்.
ஆனால் ஏன் மொத்த இனமும் செத்து விழுந்த போது, கொன்றொழிக்கப்பட்ட போது அது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு அவருடைய வாரிசுகள், ஆட்சியாளர்கள் சொல்ல தயங்கி விட்டார்கள். ஏன்? போரை நடத்தி கொன்றவனை அவன்தான். போர் குற்றம் என்ற அளவில் தான் நிற்பார்கள். நாம் அந்த போரே குற்றம் என்று சொல்கிறோம். ஒரு நாட்டு மக்களை தன் நாட்டு ராணுவத்தில் இடம்பெற முடியாது என்ற நிலையை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தின் மக்களை, உரிமை கேட்டு போராடுகிற மக்களை அதே ராணுவ வலிமை வைத்து அழித்து ஒழிப்பதை பன்னாட்டு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. எவனுக்கு தகுதி இருக்கிறது? உரிமை, சுதந்திரம், மனிதநேயம் இதெல்லாம் பேச யாருக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது உலகத்தில்? எத்தனை மனிதநேய ஆர்வலர்கள், சமூக பற்றாளர்கள், உரிமையாளர்கள் ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டு போடும்போது எவனாவது வந்து கேட்டானா? இந்த இந்திய கடலுக்குள் 850 பேரை சுட்டு கொண்டிருக்கான். இன்னும் சிறை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கிறான். ஒருத்தன் கேட்க துப்பு இருக்கா? இருக்கா? ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதும்போது, ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் கடிதம் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். மீனவரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுங்க, அது விடுதலை செய்யுங்க. இவர் புதிதாக வந்திருக்கிறவர், இவர் கடிதத்தை எழுதிவிட்டு அப்படியே இருந்து விடுவார்கள். வந்த 2வது நாள் இவர் ஒரு கடிதத்தை போட்டு இருந்துட்டாரு. எங்க நான் வர்றேன், கைது பண்ண சொல்லு பார்ப்போம், கைது பண்ண சொல்லு. ஒரு சிங்களம் என் ஊர்ல இருக்க மாட்டான், பூரா புழல் சிறையில் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தெரியும். அதனால இவனை எப்படியும் வரவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த கட்சி மட்டுமா, கார்பரேட் கூட்டாண்மை முதலாளிகள் நம்மளை வீழ்த்துவ நினைப்பார்கள், துடிப்பார்கள். வந்தா மலையை தொடவிட மாட்டான், குவாரியை தொடவிட மாட்டான், மணலை தொடவிட மாட்டான், நீரை விற்காத வெளியில போ, தண்ணி விற்பனைக்கு இல்லைம்பா, பள்ளியை தரம் உயர்த்துவான், கல்வியை தரம் உயர்த்துவான், மருத்துவமனையை தரம் உயர்த்துவான், நம்ம வியாபாரம் படுத்துறோம். இது தெரியாதா? நான் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கு வந்தவன் அல்ல, 95 விழுக்காடு என் மக்களுக்காக வந்தவன். இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள் என்கிறார் லெனின். அது நடக்கும். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, வேலை கிடைக்காது. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவர் எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கான் ஒரு ஆண்டுக்கு, ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். ஆமா, பேட்டி போப்பாங்க, போப்பா தூரத்து. எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. கேட்கிற போதெல்லாம் மதிச்சு மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஒண்ணுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுறவனை துண்டாடுறது. அவரை அப்படிதாங்க பேசிட்டு பாருங்க. எப்படி நீ எப்படி அதனால அப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, போர்க்குற்றம் என்று நிறுவிட்டாவே, போர்க்குற்றம் செய்து அது அழித்தொழித்தது முழுக்க தமிழர்களே என்று நிறுவினாலே, அழித்தொழிக்கப்பட்ட ஒரு இனம் அழித்தொழித்த இனத்தோடு இணைந்து வாழ்வது சாத்தியமில்லை என்ற நிலையை உருவாக்கணும். இதுதான் இறுதி தீர்வு. நமக்கு தனி தமிழீழ நாட்டை தவிர நமக்கு வேற தீர்வு இல்லை. இறுதி இலக்கு அதுதான். இவன் சொல்லுவான் 13வது சட்ட திருத்தம், அது இது என்ன திருத்தம்னு சொல்லு, ஒன்றும் தெரியாது. வடகிழக்கு மாகாணங்களை இணைச்சி ஒரு மாநில உரிமை கொடுக்கிறது. அதில் 15வது சட்டத்தை வரைவு என்ன? முழு அதிகாரம் ஆளுநருக்கு. ஆளுநரை நியமிக்கிறது யாரு? சிங்கள அரசு. ஆளுநருக்கு முது அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம மாநில 2 இதை இணைச்சி என்ன பண்ண போற? அதனால இங்க ஒன்னத்துக்கு உதவாத ஆளுநர் உட்கார்ந்துக்கிட்டு படுத்துற பாட இங்க தாங்க முடியல, தமிழ்நாட்டிலே தாங்க முடியல. இங்கேயாவது காவல்துறை உரிமை இருக்கு, காணியை வாங்கி விற்கிற உரிமையாவது இருக்கு. அங்க அதுவும் இல்லை, அந்த உரிமையும் இல்லை. அதனால நமக்கு இருக்கிறது ஒரு பொது வாக்கெடுப்பு. இப்ப நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, அதனால நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதிகாரம் வந்தவரும் அதை நோக்கித்தான் நகர்வு. அனைத்து உலகங்களும் பயணம் செய்து என் அன்பு சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து
பன்னாட்டு சமூகத்தில் முறையிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். எப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர், அண்மையில் சேர்பியா, கொசோவா, அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்தது போல பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா? என் இன சொந்தங்கள்கிட்ட ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்றால் எங்களை பிரித்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக அறிவியுங்கள். இதுதான் எங்க நிலைப்பாடு, கோட்பாடு. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தான் அரசியல் தீர்வு. இங்கிலாந்து, அயர்லாந்து பிரிஞ்சது போல, நார்வே, ஸ்வீடன் பிரிந்தது போல, அது ஒன்றை தவிர நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இங்கே 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறையை தாண்டி வாழ்கிற என் இன சொந்தங்கள் இந்த நிலத்திலே, தமிழர் தாய் நிலத்திலே 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏதிலிகள் என் இன சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில் என்ன பிரச்சனை பாருங்க. திபெத்தியனுக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தலாய் லாமா தலைமையில் இந்த திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, திரையரங்குகள் கொடுத்து, பள்ளி கல்லூரிகளை கொடுத்து, எல்லாம் கொடுத்து இந்த நாடு அங்கீகரிக்குது திபெத்தியனை. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்கிலதங்கி செத்தம் மான மறவர்களின் பிள்ளைகள் நாங்கள். இந்த நிலம் முழுமைக்கும் என்னது, இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். டோனி ஜோசப், ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இனம், இந்த நிலத்திற்கும் சிங்களனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் நண்பன் என்றால் நான் யார்? நான் யார்? சொந்த நாட்டு மக்களை சிறைபிடிக்க விட்டு, சுட்டுக் கொள்ள விட்டு வேடிக்கை பார்க்கிற நாடு வெக்கமல்ல? வெக்கமல்ல? குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம், கடற்படை ராணுவம் கைது செய்து கொண்டு வருவது விரட்டி போய் மீட்டுக் கொண்டு வர இந்திய கடற்படை ராணுவம் என் மீனவர்களை கைது செய்யும்போது வேடிக்கை பார்த்து நிற்க காரணம் என்ன? என தமிழன். அவனுக்கான அதிகாரம் நிறுவப்படவில்லை. இப்ப நிறுவப்பட்ட அதிகாரம் அவனுக்கானது இல்லை. இங்க சிக்கல் அதுதான். எதற்காக நாம் வென்றாக வேண்டும்ங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் நிற்க காரணம் இதுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல. கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. கொன்று குவிச்ச கட்சிகள், கூட நின்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் அதிகாரத்தில், இன்னும் வென்று நிற்கிறார்கள், இன்னும் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் மான தமிழ் மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுக்கிறார்கள். இப்பதான் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய ஈனப்பய, துரோகப்பய. அப்படி இன்னைக்கு தானே திமுகவுக்கு தெரியும். நீ அவனோட நின்று அற்ப பதவிக்காக என் இனத்தை கொன்று குவிப்பதை வேடிக்கை பார்த்து நின்ன, இன்னைக்கு உன்னை கேவலப்படுத்திட்டு போயிட்டான். ராகுல் காந்தி ஐயா, ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல, உன்னை அவமதித்தார் உங்களை. ஆனால் பதவி ஏற்புக்கு வந்து பக்கத்தில் இருந்து பல்லிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த 5 சீட்டு அற்ப சீட்டு திமுக காரன் போடலைன்னா மான ரோஸ்தோட இருந்தான தோத்து போய் வெளியில் நின்றுப்பான். போட்டவனை வெள்ள வச்சு அங்க போய் அவன் நிக்கிறாப்ல. பதவி இருக்கும்போது தீய சக்தியெல்லாம் தூய சக்தியா மாறிடுச்சு. வந்துட்டாப்ல. தீய சக்தியின் வாக்க வாங்கி எங்க ஊர்ல கீரை ஆகும், கீரை சாறு ஆகாதும்பாங்க. புரியுதா? கீரை சாப்பிடுவான், கீரை சாறு குடிக்க மாட்டேன். திமுக ஆகாது. திமுகவால ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த எம்எல்ஏலாம் ஆகும். இந்த தோல்வியும் இந்த அவமானமும்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகழ்ந்ததில் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. நீ செத்த பணத்தை தூக்கி சுமந்து சுமந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, இல்லைன்னா அன்னைக்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைச்சிருப்பேன். நான் புதைச்சிருப்பேன். திரும்ப கொடுமை கொடுமை. எப்பமா போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். அதனால என்ன, என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், மிகுந்த ஒரு வழியோடு நாம் நிற்கிற பிள்ளைகள். அவர் மாதிரி இல்லை, வழியோடு நிற்கிற வழியோடு அந்த வழி இல்லை. அவர் அந்த வழி இல்லை, அவர் எந்த வழின்னு சொல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி நம் மொழி சிதைந்து அழிந்து போச்சு, நம் இனம் அழிஞ்சு போச்சு, எந்த உரிமையும் நமக்கு இல்லை. நிலம் வளம் எல்லாம் திருடப்படுது, எல்லாம் களவு போகுது. அதே மீத்தேன் எடுப்பாக மறுபடியும் ஸ்டெர்லைட் திறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அடியில் அகர்வால் நேரடியாக வாழ்த்து போடுறானே, என்ன பெரிய தம்மேனா சின்ன தம்மேனா, அவன் எதுக்கு வாழ்த்து போடுறான்? அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்கிறான். அவன் பக்கத்தில் வாங்கி குடிக்கிற நாய் இங்கே வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனைனா ஆமகரி தின்னா இல்லையான்னு டேய் உங்களையெல்லாம் டேய் நாய், உனக்கு தமிழில் எங்கே இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது, என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்போதான் இருக்கு. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு உள்ள வந்திருந்தீன்னு வச்சுக்க, தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பல. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்ப ரஷ்யாவில் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்குன்னப்பா. அப்ப இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்? பெரிய அதனால தான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. அவர் ஆமக்கறி சாப்பிட்டு விட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்கடா. ஆனா பச்சை மட்ட வைத்தியம் உறுதிதான், உறுதிதான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பித்தோம், சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம், அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆகணும், இப்போ 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேயெல்லாம் அழும்போது நாங்கள் 4 வச்சிருக்க 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கமும் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ, என்னை தேடுவ. நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. ஏன்னா நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கேன். நீ வந்து அதனால என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள், உலகம் முழுமைக்கு இருக்கிற என் உயிர் சொந்தங்கள், நம் உடன் பிறந்தார்கள், நம் தம்பி தங்கைகள், பெற்றோர்கள் எல்லாம் உன்னை நம்பி நிற்கிறோம் என்று என்னை சொல்லுகிற போது அதையே உங்களுக்கு சொல்ல நான் முனைகிறேன். நான் உங்களை நம்பி நிற்கிறேன். என்னுடைய அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையை நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் பெரு நெருப்பாக பற்றி எரியணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்கிற கோட்பாடு அப்படியே இருக்கிறது. வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகள், இந்த களத்தை இதுவரை நடந்தது கடந்ததை அழித்து விடுங்கள்.
இன்றுதான் 2010 மே 18 இதே நாளில் நாம் மதுரையில் தொடங்கியதை இன்று நம்முடைய தாத்தா தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் திடலிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற இந்த நகரிலே நாம் இன்று தொடங்குகிறோம். இன்று புதிதாக பிறக்கிறோம் என்ற புத்தெழுச்சியை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை இன்று தொடங்கப்படுகிறது, இந்த நொடியிலிருந்து தொடங்கப்படுகிறது என்ற புதிய உற்சாகத்தை நீங்கள் அடையும். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் எல்லாத்தையும் கழித்து விடு, மறந்து விடு. இந்த இடத்தில் இருந்து புதிதாக பிறந்தோம் என்ற உணர்வை பெற வேண்டும். உனக்கு சோர்வு வருதா? சோர்வு வருதா? தனியா இருந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று நம் ஈசனை நம் சிவனை வழிபடுவது போல, பக்தி திரு முத்து திருநகை முருகனை பாடுவதை போல பிரபாகரன் 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 என்று 10 தடவை சொல்லு. சோர்வு வருதா? பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் என்று 10 தடவை சொல்லு. ஒரு தடவை கற்பனை செய்துவார். நம் அக்காவும் தங்கையும் சிங்கள ராணுவ வீரர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற போது கீழே கிடக்கிற நம் தங்கை என்ன நினைத்திருப்பால்? உலகெங்கும் இத்தனை கோடி அண்ணன் தம்பிகள், மாமமைத்தினர்கள், சித்தப்பன், பெரியப்பன்கள், இவ்வளவு பேர் மானத்திற்காக உயிரையிட்ட இனத்தின் மக்கள், இத்தனை பேர் இருந்து எனக்கு இந்த ஈன நிலையா என்று எண்ணி இருப்பாளா? என்னை அந்த எண்ணத்துக்குள் போ, அந்த எண்ணத்துக்குள்ளே போ. போராடி செத்தவன் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற நிலையிலே சிந்திய ரத்தத்தையும் கொடுத்த உயிரையும் உன் உரிமைக்காக உன் விடுதலைக்காக கொடுத்தான் என்ற எண்ணத்தை இதயத்தில் ஏந்திக்கொள். உன் சிந்தனை முழுக்க நிறைத்துக்கொள். சோர்வென்பது எங்கே வரும்? எங்கே வரும்? படுத்து கிடந்தால் சிலந்தியும் சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் குடைபிடிக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரிதான், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை தன்மானமும் ஈனமானம் கொண்ட என்னுயிர் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். தம்பி பாலச்சந்திரனை பார், சுத்தி ராணுவ வீரர்கள் துவக்கோடு, பிஞ்சு குழந்தை, ஒற்றை மகன், ஒரு உறவினரும் இல்லை. அவன் என்ன நினைத்திருப்பான்? எத்தனை சித்தப்பன், எவ்வளவு பெரியப்பன், எவ்வளவு மாமன் மைத்துனன், என்ன அத்தா அக்கல, எவ்வளவு அக்கா தங்கை, யாருக்காக என் அப்பன் நாடு கட்டு போராடினான், யாருக்காக என் அண்ணாக்கா எல்லாரும் உயிரை கொடுத்தார்கள், என்ன நினைத்திருப்பான் அந்த பிஞ்சு நெஞ்சு சற்று நேரம் என்ன சிந்திச்சிருக்கும் என்பதை எண்ணிப்பார். உனக்கு சோம்பல் வந்தது, தற்சோர்வு வந்தது என்றால் பிறகு பார்க்கலாம். பக்கத்தில் நிற்க வைத்து 5 குண்டுகளை நெஞ்சில் பாய்ச்சி கொள்ளும் போது, நெஞ்சு கிட்டே துவக்கை கொண்டுகிற போது அந்த பிஞ்சு நெஞ்சு எவ்வளவு துடித்திருக்கும், எவ்வளவு யோசித்திருக்கும் என்பதை உயிரினுமை நீ உடன் பிறந்தார்கள் சிந்திச்சுப்பார், எண்ணிப்பார். கால்களை இழந்து, கைகளை இழந்து, விழியை இழந்து, உறுப்புகளை சிதைய கொடுத்து களத்திலே நின்றார்களே நம் வீரர்கள். யாருக்காக? எனக்கு கால் இல்லை, பரவாயில்லை, சுதந்திர தாயகத்தில் என் உடன் பிறந்தார்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. எங்கள் கண்கள் சிதைந்து போனது, ஆனாலும் பரவாயில்லை, விடுதலை பெற்ற தாயகத்தை எங்கள் பிள்ளைகளின் கண்கள் பார்க்கட்டும் என்பதற்காக. கைகள் இல்லை, இதற்காக. எங்களுக்கு இல்லை, பரவாயில்லை, எதிர்காலத்தில் என் இன பிள்ளைகள் விடுதலை பெற்ற நாட்டிலே பறக்கிற என் தேசிய கொடியை விண்ணுயர பறக்கிற போது கைதட்டி மகிழட்டும் என்பதற்காக. இது எல்லாவற்றையும் மறந்து கடந்து போனால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு ஒப்பானவன். எனக்காக செத்தவனை நான் மறந்தால் நான் இறந்த பிணத்தினும் கேவலமானவன்.
திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் பாதியிலிருந்து அதிலிருந்து இதிலிருந்து தொடங்கல, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். உன் தாய்மொழியை நீ ஆனாவிலிருந்து எழுத வேண்டும். அழிந்து போனது, உன் இனம் செத்து போய்விட்டது. தமிழர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. இருந்திருந்தால் நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம், இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம்? இங்க யாரும் இல்லை, எல்லாம் முடிந்து போனது. ஒரு சுடுகாட்டில் நின்று கத்திருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்திற்கு முன்பு 15 ஆண்டுகளாக நான் பேசியதை விட்டுவிடாதே. நம் மாவீரர்கள் அடைகாத்த அந்த விடுதலை நெருப்பை அணைய விடாதே, பற்றவை. முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று, லாஸ்ட் ரவுண்ட் என்ற போது என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். நாம் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடல, டக்குன்னு வந்த உடனே கப்பை தட்டிட்டு போறது. 5000 கிலோமீட்டர் 5000 மீட்டர் ஓட்டம். இது 5000 மீட்டர் ஓட்டம், தொடர் ஓட்டம், நீண்ட தூரம் வந்துட்டோம். இது கடைசி சுற்று. இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த களமும் காலமும் நமது கையிலே, நமக்காக காத்திருக்கிறது களம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். நீ கவலையே படாத, எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நாம இருக்கிற எல்லா காயத்திற்கும் ஒரே மருந்து நாம தான். எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதா இருக்கும். அதனால அவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பத்தி கவலைப்படாம இரு. ஆனா ஒண்ணு, அண்ணன் சொல்றத மட்டும் கேட்டு. தலைவர் நமக்கு கற்பித்ததுதான். சுபாஷ் சொல்றான்ல, உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். தலைவர் நமக்கு சொல்றாரு, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி மிக அருகில் இருக்கிறது. இப்போ வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. இனி பேச மாட்டோம், வெல்வோம். தருவோம். பேசிட்டோம். நம்ம பேசலைன்னா பழைய பேச்ச கேட்க தொடங்குவோம். படமா போட்டு காட்டினேன், இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயத்தை. அவனுக்கு இது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்படி மறு ரிலீஸ் பண்ண முடியுது. போட்டு பாரு, கேரளாவில இருந்தெல்லாம் பேசுறான், ஏப்பா என்னப்பா அவருக்கு போடாம விட்டீங்க அப்படின்னு. பார்த்துக்கிறோம். அதனால இந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாள் தான், உற்சாகமான நாள் தான். நம்ம இப்ப கட்சி ஆரம்பிச்சு விரைவில் ஆட்சியை பிடிப்போம்
அவ்வளவுதானே. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஆட்சி பிடிப்பா. இங்க எதுவும் மாற போறதில்லை, அப்படியே தான் இருக்கும். நாம வராத வரை நம்ம வந்துதான் மாற்றணும். அதனால நம்பிக்கையோடு இருங்க. மறுபடியும் அண்ணன் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த களமும் இந்த காலமும் நமக்கானது. நீங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கு சத்தியம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. அது சாட்சியாக இருக்கும், இது வழிகாட்டும். ரெண்டாவது, நம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் நிழலாக உங்கள் அண்ணன் உங்கள் அருகிலேயே பின்தொடர்ந்து வருவேங்கிறத நம்பிக்கையாக இருங்க. யார் இல்லைனாலும் உங்கள் அண்ணன் இருக்கேன். அடர்த்தியான நம்பிக்கையாக இருக்கேன். உறுதியாக வெல்லுவோம். இந்த 18 முடிஞ்சிருச்சு. இனி நான் ஜூன் மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் பண்ணி வந்து முதல்ல மாதிரி வந்து உங்களையெல்லாம் சந்தித்து என்னென்ன எது சரி செய்யப்படணும் சரி செஞ்சு படையை பெருக்கி தடையை நொறுக்கி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்காக்குவோம். களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்துவிடக் கூடாது என்கிறார் தலைவர். பழத்தை பெருக்குவோம், படையை பெருக்குவோம். மக்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுவரை நாம் களத்தையும் காலத்தையும் தயாரித்து கொண்டிருப்போம். உறுதியாக நீங்கள் கவலையே படாதீர்கள். நம்ம உயிர் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல. நமக்கான காலத்தை, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். இது நமக்கான காலம், நாம் உருவாக்கிய காலம். நாம் விதைத்த அளவுக்கு, விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம். இனி முளைக்கும், விடுதலையாக முளைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அமைக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.